Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல டெக் சேனல். நான் சுகுமார். ஒரு 7000 ரூபாய் பட்ஜெட்ல ஃபோன் வாங்கணும் அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இந்த GIONEEல ரீசன்ட்டா லான்ச் பண்ண Max Pro அப்படிங்கற இந்த ஃபோன் ஒரு ஆப்ஷனலா இருக்கலாம். இந்த ஃபோன்ல என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். and அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ரெண்டு ஃபோனை வந்துட்டு உங்களுக்கு giveaway இந்த வீடியோல வந்து கொடுக்க போறோம். சோ giveaway கொடுக்குறோம் அப்படின உடனே ஃபுல்லாவே பாசிட்டிவா தான் சொல்ல போறோம் அப்படிலாம் திங்க் பண்ண வேணாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் Max Pro அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடில் பாக்ஸில் வரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே ஸ்பெக் டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை தவிர யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க ஸ்டிக்கரையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ USB கேபிளும் 10 வாட்ஸ் அடாப்டரும் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற மொபைல் மாதிரியே தான். இதுலேயுமே பேக் சைடில் லைட்டாக கிரிட் ஆட் பண்ண மாதிரி சொரப்பாக இருக்குது. ஒரு யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 212 கிராம் வெயிட்டும் திக்னஸ் வந்து 10 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக இந்த 7000 இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க. நோக்கியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 13000 ரூபாய்க்கு வாங்கினாலே 10 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் 10 வாட்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இது தவிர இந்த இடத்துல முக்கியமாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 90.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பெசல்ஸ்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஓகே தான், பட் டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வருது. இதே 7000 பட்ஜெட்டில் நிறைய பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு இந்த நாச்சு பெருசாக இருக்கிற மாதிரியான டைப்பில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த டைப் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு நியூ மாடலாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும், லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி. டிஸ்பிளே சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.5 inch HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாத்துலேயுமே வந்து இதே HD+ தான் வந்து கொடுப்பாங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருந்தது, ரொம்ப மோசம்லாம் இல்லை. சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லார் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் பாட்டமில் 2 ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒன்று வந்து மைக்கு, ஒன்று வந்து ஸ்பீக்கர். நடுவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 7000 ரூபாய்க்கு என்ன வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிசாக் அப்படின்ற ஒரு ப்ராசஸர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு வந்து தெரியல. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியாவோட C3ல வந்து ஆல்ரெடி இந்த ப்ராசஸர் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஃபோனே வீடியோவே வந்து நான் போடல. அந்த ரிவ்யூ வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஃபோன் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் போகணும் அப்படின்னாலே பயங்கரமாக திணறும். பட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே யூனிசாக்கோட ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 GB RAM 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் நோக்கியா அளவுக்கு கேவலமாக இருந்துச்சானா அந்த அளவுக்கு வந்து இல்லை. பட் ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நார்மல் யூஸுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ கேம் விளாடணும் ப்ரோ, நான் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் வேலைக்கு ஆகாது. நார்மலாக யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன், கால் வந்ததுன்னா பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அதிகமாக கால் தான் பேசணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா ஓகே தான். நார்மல் யூஸ்க்கே வந்து நான் இது ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். முக்கியமாக வந்துட்டு OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வந்து இவங்க ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கின்னுக்கான பேர் வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரியல. ஏன்னா செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லை. பட் ஓவராலாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு. ஸோ இதை தவிர இதில் வந்து சில தேவையில்லாத ஆப்ஸும் வந்து எப்பயும் போல் இதுலேயுமே வந்து ப்ளோட்வேர்ஸ்லாம் தேவையில்லாத கொடுத்துருக்காங்க. பட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. கொடுக்காம தவிர்த்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சில கேமரா சாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கலாம். 8 மெகாபிக்சல் இந்த ஃப்ரண்ட் கேமரா எடுக்கப்பட்ட ஒரு சில செல்ஃபி ஃபோட்டோ. இது தவிர வந்து பேக் சைட் கேமராவில் 13 மெகாபிக்சல் ஒரு சில ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கேமராக்கெல்லாம் நான் வந்து பெருசாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபோனுன்னு இருந்தால் கேமரான்னு இருக்கணும், அதுக்காக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஃபோன் வந்து உங்களுக்கு கிவ்அவே கொடுக்க போகிறோம்.
போகிறோம். இதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் கீழே வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்மளோட ட்விட்டர் பேஜ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கேயும் ஃபாலோ இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது நம்மளோட 1GB டெக் யூடியூப் சேனல். நம்ம இதில் எப்படி அன்பாக்ஸ்லாம் பண்ணுறோமோ அதில் வந்து தனியாக வந்துட்டு ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்து வரக்கூடிய 10 நாளில் வந்து யார் வின்னர் அப்படின்றத திருப்பி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வின்னராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து இந்த ஃபோனை சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் கூட வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த டிவைஸில் எனக்கு என்ன ஓகே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குது, ஓகேவா தோணுது. டிஸ்பிளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுன்றவங்களுக்கு இந்த டிஸ்பிளே இந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் கால் பேசுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா டெக் ப்ராசஸர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு பரிச்சயம் இல்லாத ப்ராசஸர், நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ அதே சமயம் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த ஃபோனில் இருக்குது இல்லை அப்படின்றது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.